கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் விஜயின் பெயர் இடம்பெறாதது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்லை? புஷியானந்த் தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல. இப்ப அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது, இப்ப நான் சிபிஐ ஆபீசர், நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்ப. யாரால நிகழுது? யார் வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. வந்தது பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றிய? என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு? குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற்றே ஆக வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். சேலம் கோட்டையூரில் பரிசல் துறையை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பல போலி வாக்காளர்கள், பல பேர் இறந்து விட்டார்கள், அவங்க பேரும் இருக்கும். அப்புறம் இடம் பெயர்ந்தவர்கள் 2 ஓட்டு வச்சிருப்பாங்க. இங்க இந்த ஊர்ல ஒரு ஓட்டு, அந்த ஊர்ல ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கிற வாக்குகள் எல்லாம் கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஏதுவாக, குறிப்பாக திமுகவுக்கு அது உடந்தையாக இருக்கும். இந்த வாக்காளர் பட்டியல் சரி செய்வது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது சரி செய்தாக வேண்டும். இப்ப இருக்கின்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தி ஒருவருக்கு ஒரு ஓட்டு தான்,